வெல்கம் டு ஒன் நமச்சிவாய ரியல் எஸ்டேட் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போது அருமையான செம்மண் பூமி 1 ஏக்கர் தோட்டம் விற்பனைக்கு வந்திருக்கு பாருங்கள். இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிற தோட்டம் எல்லாமே விற்பனைக்கு லேண்டு தாங்க. இதில் எல்லாமே பார்த்திங்கன்னா இப்போ எல்லாம் மஞ்சள் போட்டிருக்காங்க. மஞ்சள் வந்து இப்போ அறுவடை முடிய ஸ்டேஜுங்க. இப்போல்லாம் தாள் எடுத்து போட்டிருக்காங்க. இப்போ மஞ்சளுக்கு வந்து தண்ணி கட்டி இந்த மஞ்சளெல்லாம் எடுத்துருவாங்க. எடுத்துகிட்டு அடுத்த விவசாயம் பண்ணுவாங்க. இந்த லேண்டில் வந்து பார்த்திங்களா இவங்க வந்து காடு குத்தகை கொட்டிகிட்டு இருக்கிறாங்க. அதனால் வந்து இதில் மஞ்சள் போட்டிருக்காங்க. இவங்க வந்து இந்த லேண்டை கொடுக்குறது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 1 ஏக்கராவுமே எம்டி லேண்டாக தான் கொடுக்குறாங்க. இதில் வந்து கிணறு, போரு, சர்வீஸு எதுவுமே கிடையாது. ஒன்லி வெறும் எம்டி லேண்டு தோட்டம் மட்டும் கொடுக்குறாங்க. நாம் தான் வாங்கி எல்லாமே அமைச்சிக்கணும். இடம் அருமையான லேண்டுங்க, நல்லா செம்மண் பூமி. ஆனால் நிறைய கஸ்டமர் வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு எம்டி லேண்ட் இருந்தாலும் பரவாயில்ல வேணும்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. அந்த மாதிரி வந்து எம்டி லேண்டு கேட்ட கஸ்டமருங்க எல்லாமே இடத்த பாருங்கள். இடம் நல்லாயிருக்கும். இது ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா 1 ஏக்கரை வந்து 45 லட்ச ரூபா சொல்லியிருக்காங்க. நேரில் உட்காந்து பேசும்போது ரேட்டு குறைய கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது. அதிகமாக குறையாது, கொஞ்சம் குறைய வாய்ப்பு இருக்குது. பாருங்கள், நல்ல லேண்டு. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இது எக்ஸாக்டாக எங்கே இருக்குன்னு சொல்லி பார்த்தா நம்ம சேலம் பேலூர் ஈஸ்வரன் கோவிலை விட்டு உங்களுக்கு பார்த்து நம்ம எடப்பட்டி தும்புள் செல்லும் வழியிலே இந்த லேண்டு அமைச்சிருக்கேன். பேலூர்லேருந்து கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 7 to 8 கிலோமீட்டர் வருங்க இந்த லேண்டுக்கு வரத்துக்கு. இந்த லேண்டு வந்து பார்த்திங்கன்னா 2 ரூட்டில் வரும். நம்ம ஏத்தாப்பூர்லேருந்தும் வரலாங்க, பேலூர்லேருந்தும் வரலாம். அதனால் வந்து இடம் நல்லாயிருக்கும். பக்கத்தில் எல்லாம் வீடுங்க எல்லாமே இருக்குது. தோட்டத்துக்கு வீடுங்க இருக்குது. இடம் சூப்பரான லேண்டு, நல்ல செம்மண் பூமி தான். இடம் பாருங்கள், நீட்டாக இருக்கும் பாருங்கள். எல்லாமே தடம் காட்ட பாருங்க. இது வந்து பஞ்சாயத்து ரோடு மேலே தான் அமைச்சிருக்குங்க. ஏன்னா கீழே வந்து பார்த்தா மழைக்காலம் வந்து இந்த தண்ணி போகிற மாதிரி வாய்க்காட்டம் ஓட ஒன்று இருக்குங்க. அதில் வந்து இவங்க வந்து பாலம் போட்டு தரதாக சொல்லியிருக்காங்க. நம்ம இடம் பிடிச்சி தான் அவங்க பாலம் போட்டு கொடுத்துருவாங்கங்க. அந்த மாதிரி சொல்லியிருக்காரு காட்டுக்காருங்க. அந்த தடமெல்லாம் காட்டுறேன் பாருங்கள். எதுலேருந்து எந்த பக்கம் வரணும்னு சொல்லி எல்லாமே உங்களுக்கு காட்டுறேன். இடம் நல்லாயிருக்கும், அருமையான லேண்டுங்க. மண்ணுக்கு தான் மெயினாக இந்த காசு. இந்த தோட்டத்தோட மண் அவ்வளோ நல்லா அருமை, டார்க்கான செம்மண் தான், சூப்பராக இருக்கும். பாருங்கள், இந்த கல்லுலேருந்து தாங்க அப்படியே பாருங்கள். இந்த 2 தென்னை மரம் இருக்குது இல்லைங்களா, அந்த கொட்டாய் பின்னாடி 2 தென்னை மரம். இதில் தான் வந்து தடம் அமைச்சு கொடுக்குற. தடம் வந்து இந்த 2 தென்னை மரத்துக்கு அந்த பிறகு பாருங்கள், பஞ்சாயத்து தடம் சொன்னீங்க, இதுதான் தடம். இதில் பாருங்கள், இந்த பாலம் வந்து ஏற்கனவே போட்டிருக்கேன். இது வந்து பக்கத்து காட்டுக்காரங்களுக்கு. இதிலேருந்து பார்த்திங்கன்னா தென்னை மரத்துக்கு நேரில் சொன்னோம் இல்லைங்களா, அதிலேருந்து பார்த்தா தடம் வந்து நம்ம ஃபார்ம் பண்ணி கொடுத்துறாங்க. அந்த 1 ஏக்கருக்கு வந்து இதுலேருந்து அப்படியே திரும்பி வந்து தடம் கொடுத்துட்றாங்க. அருமையான லேண்டு ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க பாருங்கள். இந்த 2 தென்னை மரத்துக்கு இடையில் தடம் போட்டுருவாங்க. நல்ல ஒரு லேண்டு, மிஸ் பண்ணிடுறதுங்க. அனைவருக்கும் நன்றி, வணக்கம். ஓகே, தேங்க் ஃப்ரெண்ட்ஸ்.